أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن الله كان عليكم رقيبا. وقال تبارك وتعالى أيضا يا أيها الذين آمنوا لا تموتن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த ஒன்று கூடலையும் அல்லாஹ் கபூல் கொள்வானாக, தோன்றிக் கொள்வானாக. இந்த மாலை பொழுதில் ஒரு பள்ளி வாயிலில் ஆண்களும் பெண்களும் சிறார்களும் பெரியார்களும் ஒன்று திரண்டு நல்லவைகளை நாங்கள் கேட்டு பலன் பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவைகளை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நல்லவைகளை பூமிக்கு மேலே வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நல்லவனாக வாழ முடியும், மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை மன்னரையில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி நல்லவனாக ஆக முடியும், பூமிக்கு மேலும் ஒரு சீதோவியாக வாழ்ந்துவிட்டு பூமிக்கு உள்ள வாழக்கூடிய காலகட்டத்திலும் ஒரு சீதோவியாக எப்படி வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு பயான் கேட்கக்கூடிய பாக்கியம் பெரும்பாலும் அநேகமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டது. அன்பான சங்கையான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய பயான், இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக பெண்களுடன் பேசுவதாகத்தான் இருக்கும். இங்கே பள்ளிவாசலில் ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வர வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனித சமூகமும் ஒரு வகையான டென்ஷன்ல தான் வாழ்றாங்க. யார் எடுத்தாலும் டென்ஷன், யார் எடுத்தாலும் பிரச்சனை. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால் அவனோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னா அவனுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டே போவான். பல வகையான சிக்கல்கள், பல வகையான பிரச்சனை, வர்த்தகத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியாக வாழக்கூடிய 2 பேர் பிரச்சனை பண்றாங்க, பாப்பாக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை, பக்கத்து வீட்டுடைய பிரச்சனை, அதாவது மாமா மாமியுடைய பிரச்சனை, மாமனுக்கும் மாமிக்கு மருமகள பிரச்சனை. இப்படியாக சொல்ல போனால் உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமூகம் அதுல யாருமே விதிவிலக்கு இல்லாம எப்படியோ ஒரு வகையான பிரச்சனையில தான் வாழ்ந்துருக்காங்க.
விதிவிலக்கு இல்லை. இந்த பள்ளிக்கு பக்கத்துல தான் இருக்குது கோர்ட், சூப்பர் ஹை கோர்ட். போய் பார்த்தா விளங்கும் யார் வழக்கு பேசுறாங்க. ஒரு லாயருடைய வாங்க போறாரு, இன்னொரு லாயருடைய மான் போறாரு. ஒரு லாயருடைய வாங்க போறாரு, இன்னொரு லாயருடைய போறாரு மகன் போறாரு. காலி கோர்ட்ல போயிட்டு பார்த்தா ஒரு பக்கத்துல நிற்கிறாங்க மனைவியில சைடு, மற்ற பக்கம் நிற்கிறாங்க கணவன் சைடு. எவ்வளவு காலத்துக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு போறாங்க. ஏன் காரணம்? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இது எங்கிருந்து வந்துச்சு? இதை நாங்க தேடி பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப சும்மா சொல்லுவ பார்ப்போம், வாரத்தோடத்து பகுதியில டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் கூடுதலாக பரவுது. 10 பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உடனே இங்க வருவாங்க, வந்து இடத்தை செக் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல பல வகையான டெஸ்டிங் செய்வாங்க, இந்த ஊர்ல பல வகையான ஆய்வு நடத்துவாங்க. இங்க என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த டெங்கு இந்த பரவி கொண்டிருக்குது, நுழம்பு உற்பத்தியாகக்கூடிய அழுக்குகளும் முந்தைகள் இங்க மூடப்பட்டிருக்குதா என்று சொல்லி அதை செக் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அறிவுறுத்தல்கள் அவேர்னஸ் செஞ்சு மக்களை திருத்த சொல்லுவாங்க. நீங்க இதை மாற்றிக்க போட்டு சொல்லி ஒரு டெங்கு காய்ச்சல் திடீரென்று சொல்லி வாந்தி பேதி லூஸ் மோஷன் ஏற்பட்டு எல்லாருமே நோயாளியாக இருக்கிறாங்க. அப்ப தண்ணியை செக் பண்ணுவாங்க, பைப்லவார தண்ணியை செக் பண்ணுவாங்க, தண்ணியிலேயும் இழந்திருக்கிறான்னு சொல்லி பார்ப்பாங்க. இதே வயிற்றோட்டம் லூஸ் மோஷன் போல அல்லது ஒரு இதை போல இல்ல, நாளைக்கு தூக்கம் போகுதில்லை, வாழ்க்கை பூராக சம்பாதிக்கிறோம் ஆனா கடன் முடியுதில்லை, வாழ்க்கை பூராக சம்பாதிக்கிறோம் கடன் முடியுதில்லை. முன்னைய நாட்கள்ல குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒருத்தர் தான், எத்தனை பேர்? பாப்பா மட்டும். இந்த சபைகளுக்கும் சொல்லேனும், எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை விடவும் எங்களை வாப்பட பிள்ளைகள் கூட. எனக்கு 3 பிள்ளைண்டா வாப்ப 8 பிள்ளை இருந்திருப்பாங்க, அப்படின்னா என் சகோதரர்கள் 7 பேர் இருந்திருப்பாங்க. எங்கட பிள்ளைகளை விடவும் வாப்பட பிள்ளைகள் கூட, எங்களை வாப்பட பிள்ளையை விடவும் அப்பட பிள்ளைகள் கூட. ஆனா சம்பாதிச்சது அப்பா மட்டும்தான், சம்பாதிச்சது வாப்ப மட்டும்தான். காணி கூலி வாங்கினாங்க, பள்ளிவாசல் கிட்ட காணி கொடுத்தாங்க, மதரசாக்களுக்கு காணி கொடுத்தாங்க, ஸ்கூல்ஸுக்கு காணி கொடுத்தாங்க, கல்யாணம் எல்லாம் வீட்டுல செஞ்சாங்க. எங்களை வீட்டை விட பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, பெரிய வீடுகள். கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். அவங்க ஒரு ஆள் சம்பாதிச்சாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, அவங்க யாரும் குறைப்பவும் இல்லை, அநேகமானவங்க கிராமத்திலிருந்து கொழும்புக்கு வரவும் இல்லை. ஆனா இன்றைக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஸ்கூலுக்கு போற பிள்ளை பார்ட் டைம் ஜாப் செய்து 2 போனை இங்களை வித்து அங்களை வித்து 1000 ரூபாய் பணம் தேடிக் கொள்ளலாமா பார்க்கலாம். வாப்ப சம்பாதிக்கிறார்கள், மனைவியும் சம்பாதிக்கிறார், சகோதரியும் சம்பாதிக்கிறார், இப்படியாக சொல்லப்போற எல்லாருமே சம்பாதிக்கிறார்கள். ஆனா கடைசி முடிவு என்ன தெரியுமா? கடன் முடியல, வட்டிக்கு வாங்குவோம், நகையை வைப்போம், வீட்டை வைப்போம், சொத்தை வைப்போம். இந்த ஒன்றுதான் வைக்கிறது, பிள்ளைய வைக்கிறது. ஜாகிலியா காலத்துல பிள்ளைகளை வச்சு பணம் வாங்குவாங்க, பிள்ளைகளை வச்சுவாங்க, அதுவும் திட்டத்தில் வந்துடும். எங்களை சமூகத்தில் இடத்திலும் மாற்று சமூகங்கள் இருக்குது. பிள்ளைய விற்கிறாங்க 1000 ரூபாய், பிறந்த
போக தேவையில்லை. இதற்குரிய காரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அழுத்தம் திருத்தமாக மாற்று கருத்து கிடவில்லாம தெளிவாக சொல்லிட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹ் சொல்றான், யார் என்னுடைய வாழ்க்கையினுடைய நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய புத்திமதிகளை யாரை நிராகரித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதலாவது சென்டென்ஸ், முதலாவது வேதனை, முதலாவது சோதனை, இந்த வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீ இப்படித்தான் வாழணும். உங்களோட பொறுப்பு என்ன, உங்களோட டியூட்டி என்ன, நீ எப்படி வாழணும், இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்குது. ஒரு கட்டத்தில் நான் அநியாயக்காரனாக இருப்பேன், இன்னொரு கட்டத்தில் நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருப்பேன். ஒரு கட்டத்தில் நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சிருப்பேன், இன்னொரு கட்டத்தில் எனக்கு யாரோ அநியாயம் செஞ்சிருப்பாங்க. அநியாயம் செய்யப்பட்டவன், அநியாயம் செய்தவன் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கு. அநியாயம் செய்யப்பட்டவன் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கு. கடன் கொடுக்கக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. கடன் வாங்க போறவர் எப்படி வாங்கணும் என்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க போறவர் எப்படி இருக்கணும் என்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற மாமா எப்படி நடந்து கொள்ளணும் என்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஒரு பெண்மணி தாயாக இருக்க, ஒரு பெண்மணி ஒரு குமரி பெண்ணாக இருக்கிறாள், வாப்பட பராமரிப்பு இருக்கிறாள், எப்படி இருக்கணும் என்றதையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஒரு புள்ள குமர் வயது வந்த ஒரு புள்ள இன்னும் நிக்காஹ் செய்து கொடுக்கல, கல்யாணம் முடிக்கல, ஒரு கணவனுக்கு மனைவியாக மாறல, வாப்பட பராமரிப்பின் கீழே வாழுகிறாள், எப்படி வாழணும் என்றதையும் குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறது. கல்யாணம் முடித்தாங்க, சுப்ஹானல்லாஹ், கணவன் மனைவியாக வாழ போறாங்க, எப்படி ஒரு பெண் வாழணும், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவர் எப்படி அமைத்துக் கொள்ளணும், இதையும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையோட ஒரு கர்ப்பிணி தாயாக இருக்கிறார், ஒரு கர்ப்பிணி தாய் வயிற்றில புள்ள இருக்குது, தாயாக இருக்கிறாள், குழந்தையை சுமந்திருக்கிறாள், 6 மாதம் பூர்த்தியாகிவிட்டது, 7 மாதம் பூர்த்தியாகிவிட்டது. அந்த புள்ள கருவுள்ள இருக்கும் காலமெல்லாம் அந்த உம்மா அந்த சகோதரி எப்படி வாழ வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இம்ரான் அல்லாஹ்விடத்துல இம்ரானுடைய மனைவி துஆ கேட்கிறார். வயிற்றில புள்ளையை சுமந்து கொண்டு, வயிற்றில புள்ளையை வச்சு கொண்டு கரு தரித்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், அல்லாஹ் உபமானம் சொல்லுகிறான். வயிற்றில புள்ளையை வச்சுக்கொண்டு அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறான்? ரப்பி இன்னி நஸர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. ஒரு தாய்க்கு துஆ இது, ஒரு தாய்க்கு துஆ இது. யா அல்லாஹ், இந்த வயிற்றில இருக்கக்கூடிய இந்த குழந்தைய பைத்துல் முகத்தஸுக்கு நான் நேர்ச்சை செய்து விட்டேன். பைத்துல் முகத்தஸை ஷிர்க்கை விட்டும், அநியாயங்களை விட்டும், பாவத்தை விட்டும் அந்த இடத்தை நான் சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு விஷயம், ஒரு நோக்கம் இது. புள்ள கிடைச்சிட்டு எப்படி இருக்கணும்? புள்ள கையில கிடைச்சிக்குது, மாஷா அல்லாஹ். சில பெண்கள் புள்ள கிடைச்சும் வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் வந்திருப்பாங்க. ஆம்பளை புள்ளையா கிடைச்சோணும், சரீர சுகத்தோட புள்ள கிடைச்சோணும், நல்ல பருவத்தோட நல்ல உடலமைப்போட கிடைக்கணும், எந்த குறையும் இல்லாம கிடைக்கணும் என்று சொல்லி துஆ கேட்பாங்க. புள்ள